ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூபர்ஸ்க்கு தேவையான ஒரு 5 இம்பார்ட்டண்டான டிப்ஸ் என்னென்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த முக்கியமான டிப்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, என்ன காரணம் அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ். இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாளில் எனக்கு க்ரோத்திங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியாக 3 மாதத்துக்கு மேலே நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட், கேப்பு விடாமல் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கணும். அந்த 3 மாதம், அதாவது 100 நாள் தாண்டுற வரைக்கும் உங்களை யூடியூபர்ஸ் எந்த அளவுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த அளவு உங்கள் சேனலுக்காக ஒர்க் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்கள் சேனலை ஒரு வளர்ச்சி அடைகிற ரேஞ்சுக்கு, க்ரோத்திங் ஆகிற அளவுக்கு கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் தானாக உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக ஒரு 3 மாதத்துக்கு மேலே வரைக்கும் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் சேனல் வளரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்ன சப்ஸ்கிரைபரே வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அதுக்கும் காரணம் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணுறது தான். எந்த அளவுக்கு உங்கள் சேனலில் அதிக வீடியோஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு தானாக வியூஸ் வந்தாலே சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அதிகமான வீடியோஸ் இருக்கணுங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். வீடியோஸ் நிறைய கண்டினியூவாக ரெகுலராக உங்களுக்கு, அதாவது டெய்லி ஒரு வீடியோ அல்லது வாரத்தில் 3 வீடியோ அப்படிங்கிற மாதிரி அப்லோட் பண்ணால் கூட போதும், சப்ஸ்கிரைபர்ஸ் தானாக வர ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததாக வந்தீங்கன்னா, இப்போது ஒரு சில சேனல்ஸ் பண்ணுவாங்க, கமெண்டில் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களோட சேனலை போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு போய் நாமளும் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கக்கூடாது. அப்படியே அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அதனால் எந்த யூஸுமே இல்லை. அது ஒரு டம்மி சப்ஸ்கிரைபர் தான். ஏன்னா அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர நம்ம வீடியோ கண்டென்ட் பிடிச்சி போய் இல்லை. நம்மளுக்கு தேவையான சப்ஸ்கிரைபர் நம்ம போடுற கண்டென்ட்டை பிடிச்சி நம்ம வீடியோஸ் என்னென்ன அப்லோட் பண்ணுவோன்னு எதிர்பார்த்து நம்ம ஒரு வீடியோவும் வாட்ச் பண்ணுற சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு தேவை. ஸோ ஸ்பேமாக வர்ற அந்த சப்ஸ்கிரைபர்ஸை நம்பாதீங்க. அந்த சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அதில் யூஸ் இல்லை. வெறும் நம்பர்ஸில் மட்டும்தான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த யூஸும் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்து வீடியோ ஷெட்யூலாக அப்லோட் பண்ணுங்கள். ஒருத்தருக்கும் உங்கள் ஷெட்யூல் டைம் தெரிஞ்சிடணும். இந்த டைமுக்கு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க, இந்த நாளில் அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீக்லி 3 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ண முடியும்னா, திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் வீடியோஸ் அப்லோட் பண்ணி விட்டு மித்த நாள் எம்டியாக சும்மா விட்டுடாதீங்க. ஏன்னா அவங்க வீடியோஸ்க்கு வியூஸ் அந்த 3 நாள் மட்டும்தான் வரும். அடுத்த இருக்கிற 3-4 நாள் எந்த வியூஸும் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, திங்கட்கிழமை ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா புதன்கிழமை ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். அல்லது அடுத்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த வியூஸ் ரெகுலராக கண்டினியூ ஆகும். அதனால் வியூஸ் நிறைய வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோஸ் பண்ணும்போது
என்ன கண்டென்ட் எடுத்து பேச போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்குள்ளே உடனே போயிடுங்க. அனாவசியமாக இந்த ரொம்ப நேரம் தேவையில்லாத உங்கள் சேனலை பற்றியோ உங்களை பற்றியோ அதை பற்றி பேசி வளவலன்னு குழவழன்னு சும்மா கண்ட மாதிரி பேசி டைமை ஓட்ட பார்க்காதீங்க. என்ன கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதை எவ்வளோ சீக்கிரம் தெளிவாக சரியாக சொல்லி முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தெளிவாக சரியாக சொல்லி முடிங்க. ரொம்ப வழவழன்னு வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சுன்னா போர் அடித்து ஸ்கிப் பண்ணிட்டு போயின்னு இருந்துருவாங்க. ஸோ நீங்கள் போடுற கண்டென்ட் என்னவோ அதுக்குள்ளே உடனே போங்க. அதை உடனே தெளிவாக பேசி புரிகிற மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் பேச முடியுமோ சொல்லி முடிச்சிருங்க. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு தானாக சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.